அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒரு 2 சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பிரயோஜனமாக இருக்கும். சாமானியர்களுக்கும் வித்தை பெறாதவர்களுக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் 2 நபர்களை சந்தித்தேன். ஒரு லேடி, ஒரு ஜென்ஸ். இந்த 2 நபர்கள்ட்டையும் நான் உரை நிகழ்த்தும் போது கிடைச்ச ஒரு வாய்ப்பை அதிலிருந்து நான் கிரகிச்சுக்கிட்ட விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். லேடி அவங்க எனக்கு முறையில் அத்தாச்சி வேணும். எங்கள் பங்காளியோட மனைவி. அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வெள்ளை அடையில் இருக்கீங்களே அப்படின்னு வினாவினாங்க. அதுக்குரிய விளக்கத்தை சொன்னோன்னே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பரவாயில்ல, அதை நானும் பண்ண முடியுமா, எனக்கு 2 தடவை அட்டாக் வந்துருச்சு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால் நான் பொழைச்சிக்கிருவேன் போல இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாம் பேசி முடித்தோடனே, ஆமாம்மா, அதுக்கு இந்த மாமிசம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ காலகாலமாக எல்லாம் பெரியவங்க உருவாக்கி வச்சதில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது எப்படி? இல்லைம்மா, அது அப்படி இல்லைம்மா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சோடனே மறுபடியும் ஷாக் ஆகிட்டாங்க. ஐயே, அப்படின்னா இதை நம்மளால் பண்ண முடியாது போலையே அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த காரணம் சொல்கிறாங்க, ஊரில் இருந்து மகனும் மருமகளும் வந்தால் அந்த சமையல் தான் நான் அவங்களுக்கு சமைச்சு போடணும். வரும்போதே அவங்க கையில் எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அவங்கள எப்படி நான் ஏமாத்துறது? அவங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கணும்ல, அவங்க பாவம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. மாட்டிக்கிட்டாங்க, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய காரணங்களை பாருங்கள். என் பேரன்னுவாங்க, என் பேத்தின்னுவாங்க, இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. கடைசியாக பார்த்தா மகனும் மருமகளும் வரும்போது அவங்க வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த மாதிரியான சுவையான சமையலை நான் சமைச்சு போட்டீங்கன்னா நான் என்ன மனுஷி? இதை தாண்டி அவங்களுக்கு நான் சமைச்சு போட முடியாதுன்னு சொல்லி நான் உயிர் வாழணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை மறைமுகமாக நமக்கு வைக்கிறாங்க. இப்படி தான் இந்த சொந்தங்களும் பந்தங்களும் ஒரு வாரம் எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறேன், எனக்கு ஒரு வாரம் மட்டும் ரெஸ்ட்டு கொடுங்க, நான் ஒரு கேம்பில் போய் ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள அன்பால் கட்டி போட்டு கொன்றுவாங்க. இப்படி மாட்டிக்கிட்ட பல மக்களை நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு நண்பர் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நான் எலெக்ஷனில் நிற்கும்போது ஒரு மாந்திரிகனை சந்தித்து இந்த தடவை நான் ஜெயிக்கணுன்ற விஷயத்த பேசினேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ தான் ஜெயிக்க போகிற, உனக்கு தேவையான எல்லாம் நான் பண்ணித்தாரேன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பேரம் பேசி 50,000 பேரம் பேசி 25,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம். யாரெல்லாம் இவருக்கு பகைக்காரனாக இருந்தானோ அத்தனை பேர் இவன் பின்னாடி வர்ற மாதிரி பண்ணிட்டாராம். ஒரு 10 பேர் கூட நம்ம பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பார்த்தா 50-60 பேர் இவர் பின்னாடி எப்பயுமே நிற்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அடுத்தடுத்து இவர் என்ன கேட்டாரோ அத்தனையும் அவர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அதாவது மக்கள் சம்மந்தமாக, எலெக்ஷன் சம்மந்தமாக, ஓட்டு சம்மந்தமாக இவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாயிருச்சான். கண்டிப்பாக இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாயிருச்சான். அவர் உறுதியாக சொல்கிறாரு, இந்த தடவை நம்ம தான் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறோம், ரொம்ப உறுதியான நம்பிக்கையோடு இருக்கார். ஏதோ ஒரு காரணத்தினால எலெக்ஷன் நின்றுச்சு. எலெக்ஷன் மட்டும் நடந்திருந்தால் கண்டிப்பாக நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளவு திறமையான ஒரு மாந்திரிகன் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகனை பற்றி என்கிட்ட எடுத்து விளக்குனார். அப்போ பாருங்கள்,
ஒரு சாமானிய மனிதனை பார்த்து நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்கள் மற்றவர்கள் கையாளக்கூடிய, மற்றவர்கள் நகர்த்தக்கூடிய, மற்றவர்களால் மேய்க்கக்கூடிய ஒரு மந்தையாடா? யார் உங்களுடைய மேய்ப்பாளன்? நீங்கள் எந்த மாதிரி இருந்தால் உங்களை யாரால எல்லாம் மேய்க்க முடிகிறது என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த மந்தையாட்டிலிருந்து தப்பி ஓடிய ஒரு ஆடாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும். இந்த சிஸ்டம் உங்களை உள்ளே வச்சு கொண்டுரும். அது பாசம்ன்ற வழியில், தெய்வம்ன்ற வழியில், இப்படி எத்தனையோ வழியில் உங்களை அங்கேயே வச்சு உங்களுக்கு தூக்கு கயிறு போட்டு, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த கயிறு உங்களை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி, காலை மாற்றி வச்சிங்கன்னா அந்த கயிறை இழுத்து உங்கள் கழுத்தை இறுக்கி கொள்வதற்கான ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தில் இயற்கையிலேயே உங்களுக்கு நீங்களே இந்த மனித கூட்டத்துக்கு போட்டு வைத்த சுருக்கு கயிறு உங்கள் கழுத்தில் இருக்குது. தப்பி பொழைச்சவன் சொல்லுவாங்க, தகுதி உள்ளவன் தப்பி பொழைப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மந்தையாட்டிலிருந்து நீங்கள் தப்பி பிழைத்தவர்களாக மாற வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மகான்களும் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு கூக்குரல். எனவே நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த உறவுகளிலிருந்து தப்பிச்சிருக்க. அப்போ தான் உங்களுக்கான அடுத்த வாழ்க்கை. ஒரு ஆடு, ஒரு மாடு, அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த மனிதனுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. கவனமாக நீங்கள் எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்தீங்கன்னா நீங்கள் அதை அனுமதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது அடுத்த கட்டத்துக்கு தானே நகர்ந்து போயிடும். இது யதார்த்த ஈஸ்வரா சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கையின் சிஸ்டத்துக்குள்ளே இது பொருத்தப்பட்டிருக்கு. கவனமாக களைய வேண்டியதை களைஞ்சிங்கன்னா விளைய வேண்டியது விளையும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்ய